பட்டாவை கேட்டு போராட வச்சு நீ சொந்த மண்ணிலேயே அனாதையா இருந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒழிக்கணும், இவனெல்லாம் கேள்வி கேட்கணும், இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னு சொன்னா நாமெல்லாம் ஜனவரி 25 எல்லாத்தையும் தூக்கி போடு. நான் அதிமுக காரன் தூக்கி போட்டுருக்கணும், திமுக காரன் அதையும் தூக்கி போடு, பிஜேபி தூக்கி எறி, எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி அவுத்து வேட்டியெல்லாம் திமுக வேட்டி, அதிமுக வேட்டி, பிஜேபி வேட்டி, காங்கிரஸ் வேட்டி, கம்யூனிஸ்ட் வேட்டி எல்லாத்தையும் அவுத்து கிழிச்சுலாம் போட சொல்லல, ஓரமா வச்சுட்டு மாநாட்டுக்கு வந்துரு. ஒரு நாள் முத்திரையா மாறு, ஒரு நாள் முதல்வரா மாறுன்னு சொல்றான்ல, அதனால ஒரு நாள் முத்திரையா மாறி அங்க வந்து நின்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 2 திராவிட கட்சியையும் ஆட்டம் காண வைப்பேன். அவங்களை வச்சு ஆட்டம் என்ன கோரிக்கை? 5 லட்சம் பேர் போடுறோம்னா அதிமுக திமுக என்ன கோரிக்கை? எதை நிறைவேற்ற வேண்டும்? அப்ப சொல்லுவேன் எல்லாத்தையுமே. பட்டாள புத்தகங்களாம் பட்டாவை கொடுறா, பழைய புறநெட்டு வாரியத்தை நடைமுறைப்படுத்துறா, போட்ட வாரியத்தை திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாம இருக்கான். எவ்வளவு சவுடா இருக்கணும் நான் ஸ்டாலின்லாம். நாடார்களை திருப்திப்படுத்த பனை நல வாரியம், கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்த சிறுபான்மையினர் நல வாரியம், புதுசா வாரியம் போட்டு அதுக்கெல்லாம் தலைவர் போட்டான். ஆனா வளையர் புறநெட்டு வாரியத்தை கொண்டு வந்தா எடப்பாடி, இந்த குழந்தைய பத்து முதல் நொண்டி குழந்தைய பத்துருவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஊனமான குழந்தைய பத்து விட்டான் எடப்பாடி. வாரியத்தை போட்டு அதுக்கு ஒரு தலைவரை போட்டு அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்காம அவசர கதியில பிள்ளைய பத்து தெருவத்துக்கு போட்டு போயிட்டான் அவன். இவர் வந்தவன இவரு என்னை எல்லாமே நொப்பான்னு கூப்பிடுங்கிற நொப்பா அந்த வாரியத்தை நடைமுறைப்படுத்தணும்ல இந்த அப்பா படுத்துற. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னு இல்ல, நாம ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியா ஒரே தலைமை இருக்கல. இல்ல எங்களுக்கு கட்சினா தமிழர் தேச கட்சி தாண்டா, எங்களுக்கு சங்கம்னா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். ஒவ்வொரு வளையலும் தேர்வையும் முத்தரையனும் சொல்லும் போதுதான் இந்த அயோக்கியனுடைய கொட்டத்தெல்லாம் அடக்க முடியும். அந்த அடக்குற நாள் தான் ஜனவரி 25. 5 லட்சம் பேர் கூடுவோம். நான் சொன்னேன் மதுரை மாநாட்டில் 3 லட்சம் பேர் கூடுவோம், 3 லட்சம் பேர் கூடணும். இப்ப திருச்சி மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூடுவோம்னு சொல்றேன். 5 லட்சத்துக்கு மேல கூடுவோம். மாலை 6 மணில இருந்து இரவு 1 மணி வரை திருச்சி போக்குவரத்து நெரிசலால ஸ்தம்பிக்கும். நீங்க வேணா கேள்விப்படுங்க, வந்து பாருங்க.